this is Malathi. நாம இன்னைக்கு exercise 1.7ல 8th sum பார்க்க போறோம். If cube root of 19,06,624 into root x is equal to 3,100, then find x. அதாவது 19,06,624 கனமூலம் பெருக்கல் root x சமம் 3100 எனில் x இன் மதிப்பை காண்க. அதாவது நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா cube root of 19,06,624. இது கூட root x பெருக்குனா அதனோட ஆன்சர் 3100 அப்படினா இந்த x ஓட வேல்யூ என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதனோட கியூப் ரூட் அதாவது கனமூலம் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணனுங்க? தானா வகுத்தல்ல போடணும்ல. பாருங்க 19,06,624 அடைப்படை என்ன? அதனால 2 ஆல வகுக்கலாம்ல. சோ 2 9 வாட்டி 18 மிச்சம் 1 5 வாட்டி 10 3 வாட்டி 6 3 வாட்டி 6 1 வாட்டி 2 வாட்டி மறுபடியும் 2 ன்னு முடிஞ்சிட்டனால அது இரட்டைப்படையே மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். 2 4s are 8 மிச்சம் 1 7 வாட்டி 14 6 வாட்டி 12 மறுபடியும் 6 வாட்டி 12 5 வாட்டி 10 6 வாட்டி 12 மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். சோ 2 2s are 4 3 times 6 மிச்சம் 1 8 வாட்டி 16 3 வாட்டி 6 2 வாட்டி 4 8 வாட்டி 16 மறுபடியும் 2 ஆல வகுக்க முடியும். 2 ஆல டிவைட் பண்ணா 2 1s are 2 2 1s are 2 மிச்சம் 1 9 times 18 அப்புறம் மறுபடியும் 2 ஒரு வாட்டி 6 வாட்டி 12 4 வாட்டி மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணலாம். பாருங்க 5 வாட்டி 10 9 வாட்டி 18 5 வாட்டி 10 8 வாட்டி 16 2 வாட்டி மறுபடியும் 2 ஆல டிவைட் பண்ணா 2 வாட்டி 4 மிச்சம் 1 9 வாட்டி 18 மிச்சம் 1 7 வாட்டி 14 மிச்சம் 1 9 வாட்டி 18 ஒரு வாட்டி. இப்போ 1 ன்னு ஒற்றைப்படை எண்ணா கிடைச்சிருக்கு. இது 3 ஆல வகுபடுமான்னு முதல்ல செக் பண்ண போறோம். இது 2 கூட்டறம் 11 மறுபடியும் 18 19 28 ன்னு வருது. 28 ன்னு வந்தா கண்டிப்பா 3 ஆல வகுபடாது. அப்புறம் நமக்கு இன்னொரு ஹிண்ட் பாருங்க. இங்க 3100 ன்னு வந்திருக்கு. இத பிரிச்சு எழுதணும்னா 31 * 100 எழுதுவோம். ஒருவேளை இது 31 இன் கனமா இருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். பாருங்க 31 * 31 * 31 பெருக்கி ஒருவேளை இது வருமா அப்படிங்கறத நம்ம செக் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் 31 * 31 பண்றோம். 1 1s are 1 1 3s are 3 3 ஆல 9 சோ 961 வந்து மறுபடியும் 31 ஆல பெருக்குறோம். ஒரு வாட்டின் போது 961 அப்படியே வரும். 3 வாட்டின் போது 3 1s are 3 3 6 are 18 மிச்சம் 1 27 28 ன்னு வந்து கூட்டுறோம். 9 7 9 2 பாத்தீங்களா? சோ இதே வந்துச்சு ஆன்சரா. எப்போ 31 * 31 * 31 அப்போ ஃபர்ஸ்ட் 31 ஆல வகுங்க. நமக்கு என்ன கிடைக்கும்? 961 மறுபடியும் 31 ஆல வகுங்க 31 31 வாட்டி. சோ நம்ம இதனுடைய கனமூலம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எழுத போறோம் பாருங்க. இந்த 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 3 2ல இருந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க 3 வாட்டி 31 வந்திருக்கா. அதுல இருந்து ஒரு 31 எடுத்துக்கோங்க. into root x சமம் 3100 அப்படி எழுதிட்டோம். இப்போ நமக்கு இந்த x ஓட வேல்யூ தான் வேணும். அதனால root x இந்த பக்கமே வெச்சிட்டு 3100 க்கு கீழ இது எல்லாத்தையும் கொண்டு வரோம். என்ன 2 * 2 * 31 ன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த அடிக்கலாம்ல சுருக்க முடியும். 31 ஒரு வாட்டி 31 அப்புறம் இந்த 0 0 மறுபடியும் இந்த 2 ஆல வகுக்கிறோம். 50 வாட்டி 100 மறுபடியும் 2 ஆல வகுத்தீங்கன்னா 25 வாட்டி வரும். சோ root x equal to 25 அப்படினு வருது. நமக்கு x ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால ரெண்டு பக்கமும் இருபுறமும் வர்க்கப்படுத்துதல் அதாவது squaring on both the sides. ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்கு x அத ரூட் வெளிய எடுக்கணும்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணனும். அதாவது பாருங்க root x க்கு மேல ஹோல் ஸ்கொயர் போடுவோம். அதே மாதிரி இங்க 25 ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன பண்றோமோ அதே அங்கேயும் பண்றோம். பாருங்க இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டுக்கும் போய் வெறும் x ன்னு வரும். இங்க என்ன ஆகும்? 25 * 25 625 ன்னு ஆன்சர் வரும். therefore x ஓட மதிப்பு 625 ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்த question 9th question. If 2 power m minus 1 plus 2 power m plus 1 is equal to 640, then find m. அதாவது 9வது கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 2 ன் அடுக்கு m minus 1 plus 2 ன் அடுக்கு m plus 1 சமம் 640 எனில் m ஓட மதிப்பை கண்டுபிடி அப்படினு இருக்காங்க. நம்ம கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 2 power m minus 1 plus 2 power m plus 1 is
equal to 640 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பாருங்க இந்த அடுக்கா இருக்கு இல்லைங்களா, நமக்கு வந்து இதை பிரிச்சு எழுத போறோம். எப்படி பிரிச்சு எழுதுறோம்னா 2 பவர் m into 2 பவர் minus 1 இதையும், அதே போல இந்த இடத்துல 2 பவர் m into 2 பவர் 1. ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணா மேல பவர்ஸை கூட்டலாம், பெருக்கலா இருந்தா அடுத்த கூட்டிக்கலாம்ங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பாருங்க என்னன்னா a பவர் m into a பவர் n சமம் a பவர் m plus n அப்படின்னு தாராளமா எழுத முடியும். இதுதான் நம்ம ப்ராடக்ட் ரூல், பெருக்கல் விதின்னு பார்ப்போம் இல்லைங்களா. அதுவே நமக்கு இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. அதாவது a பவர் m plus n இருந்தா a பவர் m into a பவர் n எழுதலாம். அததான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். a பவர் m into பாருங்க இந்த -1 2 பவர் -1 பிரிச்சு வச்சிட்டோம். அதே மாதிரி இங்க 2 பவர் m into இந்த +1 2 பவர் 1 அப்படின்னு பிரிச்சு எழுதி வச்சிட்டோம். This is equal to 640. இப்போ ரெண்டுலயும் பாருங்க இது 2 பவர் m 2 பவர் m ரெண்டுலயும் இருக்கா, அதனால அதுல இருந்து வெளிய எடுக்கணும். ரெண்டுல இருந்து பொதுவாக அந்த 2 பவர் m வெளிய எடுத்தோம். இதுல மிச்சம் 2 பவர் -1, இதுல மிச்சம் வெறும் 2 பவர் 1. இது ரெண்டும் நமக்கு 640 கொடுக்குது. இப்போ என்ன அப்படின்னா பவர்ல வந்து நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, உடனே அந்த டினாமினேட்டருக்கு இறக்கி பாசிட்டிவா மாத்திக்கணும். அப்போ இது தொகுதியில -1 இருக்கு அடுக்கு, அப்போ பகுதிக்கு கொண்டு வர போறோம். ஸோ 2 பவர் m அப்படியே இருக்கட்டும். இது 1/2 பவர் 1 ஆயிடும் இல்லைங்களா, பிளஸ் 2 பவர் 1. இந்த 2 பவர் 1 பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாட்டி நடக்கும், அது இருந்தாலும் அதே மீனிங் தான், இல்லைனாலும் அதே மீனிங் தான். அதனால அது ஒன்னா இருந்தா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படி சமம் 640. ஸோ இந்த பவர்ல இருக்கக்கூடிய அடுக்குல இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம எடுத்துட்டு இப்போ பார்ப்போம். இதை கூட்டணும் அப்படின்னா பாருங்க இப்படி கூட்டிக்கலாங்களா, அதாவது 1/2 plus 2 அப்படின்னா இது கூட மல்டிப்ளை பண்றோம். 1 plus 2 into 2 by 2 வருங்களா. அப்போ 1 plus 2 4/2 அப்போ என்னன்னு கிடைக்கும், 5/2 கிடைக்குங்களா. அதுதான் நம்ம பண்ண போறோம் பாருங்க. அப்ப என்ன ஆகும், 1 plus 4/2 இது மட்டும் வரும். இந்த 2 பவர் m அப்படியே இருக்கும். இங்க 640 இருக்கு. இப்போ இந்த சைடு பை சைடு நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 640 நம்ம வகுத்து வச்சுக்கலாம். எப்படி வகுத்து வச்சுக்கிறோம் பாருங்க, தானா வகுத்தல்ல அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். 2 3s are 6, 2 2s are 4 0. மறுபடியும் 2 ஆல 1 times 2 6 times அப்புறம் 0, அப்புறம் 2 ஆல 80, அப்புறம் 2 ஆல மறுபடியும் 40 வரும், மறுபடியும் 2 ஆல அப்போ 20 வரும், மறுபடியும் 2 ஆல 10 வரும், மறுபடியும் 2 5 வாட்டி. ஓகேங்களா, இப்படி நம்ம எழுதி வச்சுட்டோம். இங்க என்ன இருக்கும், 2 பவர் m. இங்க என்ன இருக்கு பாருங்க, இப்போ 5/2 1 கூட்டல் 4 5 ஆகி 5/2 சமம். இந்த 240 என்னலாம் 1 2 3 4 5 6 7 பாருங்க 2 பவர் 7. அது இல்லாம ஒரு 5 இருக்கு, அப்படி மாத்தி எழுதி வச்சுக்கிட்டோம் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 2 அடுக்கு m அப்படியே இங்க வச்சுக்கிட்டு இந்த 5/2 அந்த பக்கம் தூக்கிட்டு வந்தா 2/5 எழுதலாங்களா. சோ 2 பவர் 7 into 5 into 2/5 எழுதுறோம் பாருங்க. இந்த 5க்கும் கேன்சல் அடிச்சுக்கிட்டோம். மீதி என்ன இருக்குன்னா 2 அடுக்கு 7 ஒரு 2 இருக்கு. அப்போ இத 2 பவர் 8 எழுதிக்கலாம். 2 பவர் 9 அடிமானம் ரெண்டும் சமம் பாத்தீங்களா, பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நடுவுல ஈக்குவல் டு சைனும் இருக்கிறதுனால நம்ம இந்த பவரை ஈக்குவேட் பண்ணிக்கிறோம், இந்த அடுக்க சமப்படுத்திக்கிறோம். சோ m ஓட மதிப்பு 8ன்னு கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். 10th question, அறிவியல் குறியீட்டில் விடையை எழுதுக. Give the answers in scientific notation. ஒரு மனித இதயமானது சராசரியாக வினாடிக்கு 80 முறை துடிக்கிறது எனில் ஒரு மணி நேரத்தில், அப்புறம் ஒரு நாளில், அப்புறம் ஒரு ஆண்டில், அப்புறம் 100 ஆண்டுகளில் எத்தனை முறை துடிக்கிறது அப்படின்றதுதான் question. அதுவே இங்கிலீஷ்ல give the answer in scientific notation. A human heart beats at an average of 80 beats per minute. How many hours does it beat in an hour, a day, a year and 100 years? அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 80 வாட்டி இதயம் துடிக்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம எதுக்கு கணக்கிடணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு துடிக்குதுன்னு கணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தணும். வாங்க பண்ணலாம். நமக்கு தெரியும் 1 ஹவருக்கு எத்தனை நிமிஷங்க, ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு 60 நிமிஷம்னு தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 80 வாட்டி துடிக்குது அப்படின்னா நம்ம ஒரு மணி நேரத்துக்கு கணக்கிடணும் அப்படின்னா 80 கூட இந்த 60 பெருக்கிட்டோம்னா நமக்கு 1 ஹவருக்கு கிடைச்சிடும். ஸோ நமக்கு என்ன 8 6 are 48, இந்த 0 0 போட்டோம். இதை நம்ம சயின்டிபிக் நோட்டேஷன் அறிவியல் குறியீட்டுல மாத்தணும் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வந்தாச்சு, ரெண்டாவது நம்பரை எழுதிட்டோம். நம்பருக்கு அப்புறம் வெறும் ஜீரோஸா வந்துச்சுன்னா நம்ம அதை விட்டுட்டு இன்டூ 10 பவர்னு ஆக்சுவலா இந்த புள்ளி இங்க இருந்த மாதிரி அர்த்தம். நமக்கு எவ்வளவு இலக்கம் முன்னால போயிருக்கு அப்படின்னா 3 டிஜிட்ஸ் முன்னால போயிருக்குன்னா பிளஸ்ல பவர்ல எழுதணும்.
அப்போ 3 டிஜிட்ஸ்ங்கிறதுனால 3 அப்படின்னு எழுதிட்டோங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் எழுதியாச்சு. அதுலயே செகண்ட் क्वेश्चन, இன்னடே ஒரு நாளில் எத்தனை முறை துடிக்குதுன்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரங்க, 24 ஹவர்ஸ்ங்களா. நாம இப்பதான் இங்க பாருங்க ஒரு மணி நேரத்துக்கு கணக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு 4.8 இன்ட்டு 10⁻3ன்னு தெரியும். நம்ம 24 மணி நேரத்துக்கு அப்படின்னா இதை 24 பெருக்கினா போதும். ஸோ அதுதான் செய்ய போறோம். அது என்ன அப்படின்னா 4.8 இன்ட்டு 10⁻3 இன்ட்டு 24 அப்படின்னு நம்ம இந்த நம்பர்ஸ் ரெண்டும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளியை வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 4.8ஐயும் 24ஐயும் பெருக்கிக்கிறோங்க. ஸோ 4.8 இன்ட்டு 24 நம்ம பெருக்கும் போது 32 3 16 17 18 19 ரெண்டால பெருக்கிறோம் 16 மிச்சம் 1 8 9 ஸோ 2 5 மிச்சம் 1 11 வருது. புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கு, அதனால இங்க இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுட்டா போதும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 115.2. அதுக்கப்புறம் இந்த 10⁻3 இருக்குங்களா எழுதிட்டோம். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அறிவியல் குறியீட்டுல மாத்தணும். அறிவியல் குறியீட்டுல மாத்துறது அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரும். அப்ப இங்க இருக்கிற புள்ளி நமக்கு எங்க வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரணும். அப்போ 2 டிஜிட்ஸ் முன்னாடி வரும். ஸோ 1.152 இன்டூ 10 இங்க 2 இலக்கம் தள்ளி வரதுனால ஆல்ரெடி 3 இருக்குங்களா, பின்னாடி 2 இலக்கம் தள்ளி வரதுனால அது கூட 2 கூட்டிக்கோங்க. ஸோ என்ன ஆகும் 5. அப்போ அடுக்கு 5. இது அடுத்த क्वेश्चனுக்கு பாருங்க. இந்த ஒரு வருஷத்துல இதயம் எத்தனை முறை துடிச்சுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு இருக்காங்க. நமக்கு தெரியும் 1 இயருக்கு எத்தனை நாளுங்க, 365 நாளுங்களா. நம்ம ஆர்டினரி இயருக்கு எழுதிக்கணும், லீப் இயருக்கு போக கூடாது. ஒரு ஆர்டினரி சாதாரண வருடத்துல ஒரு வருடத்துக்கு இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை 365. ஸோ அதை எழுதிக்கணும். நமக்கு இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 365ஆல பெருக்கணும்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைச்சிருங்களா. அப்ப இந்த ஆன்சரை எது 1.152 இன்டூ 10⁵ இந்த 365 கூட பெருக்கணும்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கான இதய துடிப்பின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அதாவது நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இன் 1 இயர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறோம். பாருங்க 1.152 இன்டூ இதையும் பெருக்கிடுவோம் 365. 5 ஆல 5 2s are 10 0 ரிமைண்டர் 1 25 26ங்களா. மறுபடியும் 2 5 5 6 7 5 ஒரு வாட்டி 5 மறுபடியும் 6 ஆல பெருக்கிறோம். 6 2 12 மிச்சம் 1 6 5 30 31 3 6 1 6 7 8 9 6 ஒரு வாட்டி 6. அதுக்கப்புறம் 3 ஆல 3 2 6 3 5 5 மிச்சம் 1 3 1 3 4 3 ஒரு வாட்டி 3. ஸோ 0 8 பாருங்க 14ங்களா, மிச்சம் 1 10 20ங்களா, மிச்சம் 2 இதே 10 12 மிச்சம் 1 4. பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் 3 இலக்கம் இருக்கு இல்லைங்களா, அதனால இங்க இருந்து 1 2 3 டிஜிட்ஸ் சரி. பாருங்க புள்ளிக்கு அப்புறம் 3 இலக்கம் இருக்கனால இங்க இருந்து 1 2 3 இலக்கம் தள்ளி இங்க புள்ளி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 420.480 அப்படின்னு கிடைக்குது. கூட என்ன இருக்குன்னா இன்டூ 10⁵ அப்படின்னு இருக்கு. சரிங்களா. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை சயின்டிபிக் நோட்டேஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் அறிவியல் குறியீட்டுல நம்ம மாத்தணும் இல்லையா. புள்ளி இங்க இருக்கு, ஆனா அறிவியல் குறியீடுனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வரணும். அப்போ இந்த புள்ளியை தூக்கிட்டு இங்க வைக்கணுங்களா. அப்போ 2 டிஜிட்ஸ் முன்னால வருது, 2 இலக்கம் முன்னால வருதும் போது பவர்ல 2 அதை சேர்த்துக்கணும். இப்போ எப்படி எழுதுறோம் 4.2048 இன்டூ 10⁻7 அப்படின்னு எழுதிட்டோம். புள்ளிக்கு அப்புறம் நம்பருக்கு அப்புறம் வர வேண்டிய வந்திருக்கிற 0 நமக்கு தேவையில்லை, அதனால அதை விட்டுறலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு 100 ஆண்டுகள்ல எத்தனை முறை அந்த இதயம் துடிச்சுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இன் 100 இயர்ஸ். 100 ஆண்டுகளில் இதய துடிப்பின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு வருஷத்துக்கு. 100 வருஷத்துக்குன்னா 100 ஆல பெருக்கினா கிடைச்சிடும் இல்லைங்களா, அதனால இது 100 ஆல பெருக்க போறது. அது 4.2048 இன்டூ 10⁻7 இன்டூ 100 இன்டூ 100 ஆல பெருக்கிறோம். 100 அப்படிங்கிறது என்னங்க 10⁻2 எழுதிக்கலாமா. ஸோ அதை தான் எழுத போறோம். பாருங்க இது 10⁻7 இருக்கு, இது 10⁻2 இருக்கு. ஸோ இதனுடைய அடுக்க மட்டும் கூட்டிட்டா போதுங்களா. ஸோ 4.2048 இன்டூ 10⁻9 அப்படின்னு கிடைக்குது. அவ்வளவுதாங்க.